வணக்கங்க. என் பேர் வைத்தீஸ்வரன். நான் வந்து திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் புரோகிதம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அருகாமையில் இருக்கிற முத்துக்குமார் என்ற புரோகிதர் வந்து என்னை வேலை செய்ய விடாமல் எத்தனையோ தடவை என்னை வந்து இம்சை பண்ணியிருக்காரு. அதை நான் வந்து சங்கத்துலேயும் எங்கள் புரோகித சங்கத்துலேயும் சொல்லிட்டேன். அவங்களும் கேட்டு அவங்களும் இது பண்ணி முடியாமல் இப்போ கேட்குறதும் இல்லை. ஸோ கடந்த முதல் வருஷம் வந்து இப்படி தான் பண்ணார். முன்னாடி வருஷமும் இப்படி தான் பண்ணார். அதையும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோலையும் பாருங்கள், என்னை போட்டு அவ்வளோ இது பண்ணி நான் வந்து பண்ணுறதுக்கு யோகிதை இல்லை, அசிங்கமாக பேசி கெட்ட வார்த்தையில் பேசி இது பண்ணார். அது நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். பண்ணுறதெல்லாம் என்ன சொல்கிறது, இங்கே பண்ணுறதெல்லாம் டேரெக்டாக பண்ணுறது எனக்கு தண்டனை உண்டுடா. எனக்கே தெரியும் என்ன டேரெக்டாக பண்ணுறது இன்டேரெக்டாக பண்ணுறது. நான் சொல்கிறது பேசுகிற பேச்சு எனக்கு பாவம்டா. அப்படியே பேசுகிற பேச்சு பாவம். ஆனால் நீ பண்ண துரோகம் இல்லையா? இதெல்லாம் துரோகம் இல்லையா? நேராக நான் பண்ணுறேங்கிறது அது துரோகம் இல்லையா? எது நேரா பண்றேன் பின்னாடி பேசுறேன். நீ நேரா பண்றேங்கறியா? நேரா பண்றேன். நேரா பண்றேங்கறியா? அப்புறம் நீ நேரா பண்ற, நான் பின்னாடி பண்றேன். நீ பின்னாடி எப்படி பண்ணுவ? நீ ஏன் நேரா பண்ற? புரியல. நீ ஏன் நேரா பண்ற? வர பார்ட்டி கிட்ட வந்து ஏன் இது பண்ற? நீ பண்ணுவேன். அதான் அப்புறம் பண்ணுவேன். அப்புறம் சொல்லு. நீ அதுக்கு பொட்டங்களமா பின்னாடி பண்றது வித்தியாசம். சரி பரவாயில்ல, நீ நேரா பண்ணு. நீ நேரா பண்ணு. எவ்வளவு நெஞ்செழுத்தா பின்னாடி பண்ணுவாங்க. நான் பாருங்க. அப்ப நீ வந்து சொல்றீல நேரா பண்ணுவேன்னு, அது மட்டும் நெஞ்செழுத்தம் இல்லையா? அது நெஞ்செழுத்தம் இல்லையா? சொல்லு. நியாயமா பேசு, நியாயமா பேசு. நான் நேரா பண்றதுங்கிறது மட்டும் நியாயமா இருந்து பின்னாடி பண்றது அப்புறம். ஆனா நீ பேசுற தப்பு இல்லையாடா? நான் பேசுறது தப்பு தான். நீ தப்பு இல்லையா? நீ நேரா பண்றது தப்பு இல்லையா? பேசுற பேச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பேச்சு. நீ அப்பையில இருந்ததான் அங்க போய் நீ வந்து ஏன் அவனுக்கு வேலை கொடுத்தீங்க, இது பண்ணீங்க, என்கிட்ட வந்து நீ கூட வாங்கிக்கோ, அவங்கள்ட்ட கமிஷன் கொடுக்குறேன்னு என்கிட்ட சொன்ன. அங்க போய் அவங்கள்ட்ட அப்படி சொன்ன. அப்ப அதெல்லாம் மட்டும் என்ன சொல்லு. நீ கமிஷன் வாங்கல தெரியும், என்கிட்ட நீ தான் சொன்ன போய் எதுக்குன்னு வாங்கிக்கோ, அவங்கள்ட்ட கமிஷன் கொடுக்குறீங்கன்னு. அங்க போய் இப்படி சொன்ன. அப்புறம் அதெல்லாம் என்னது சொல்லு. அல்ல நீ நல்லா கரெக்டா இது பண்ண, நானும் கரெக்டா இருப்பேன். என்னோட சுயமரியாதையை பத்தி நீ பேசக்கூடாது. அதேதான் எனக்கும் சுயமரியாதை தான். அவனுக்கு ஏன் வேலை கொடுக்குறேன், அவன் கூட வாங்குறான். மனைவியை பத்தியும் உன்னோட குழந்தைகளை பத்தி இது வரைக்கும் நான் ஒரு வார்த்தை சொன்னதுக்கிறேன். நானும் என்னோட பர்சனலான என்ன திட்டி இருக்கு. கல்யாணம் அது என்னோட பர்சனல். கல்யாணம் ஆகாதவன் திட்டல, முதல்ல அது தெரிஞ்சுக்கோ. பிரம்மச்சாரிட்ட போய் பண்ணா பழிக்காதுன்னு அவன் சொன்னான். ஆமா கேளு, நீ நம்ம வாத்தியாட்ட கேளு. அந்த புண்டைய சொல்றது நீ யாரு? ராஜுன்னி சொல்றது இல்லப்பா, வாத்தியாட்ட கேளுப்பா. சொன்னாங்க அதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நீ கேட்கறதும் கேட்காதும் உன்னோட விருப்பம். போட்டுக்கிட்டு கேட்கறதும் கேட்காதும் என்ன வாத்தியார் வளர்த்தாங்க உன்னை போட்டுக்கிட்டு. இதான் பேசக்கூடாது. நான் வந்து எனக்கு நல்லா நியாயம் புத்தியாடா நீ? என்ன மயிரா தெரியும் உனக்கு? எனக்கு தெரியாதுப்பா, அவங்க சொன்னதை சொன்னேன், அவ்வளோதான். உன்னோட விருப்பம், நீ பண்ணிக்கோ. நீ வேலை பார்க்க முடியாதுடா. பட்டையை கட்டு முருகாடி, இவன் எப்படி வேலை பார்க்கணும் நான் பார்த்தேன். வாடா, உனக்காச்சு எனக்காச்சுடா. நீ வாடா. நீங்க உனக்கு பொழப்பு இல்லை, நாளைக்கு இல்லை, மறுபடியும் சண்டை, மறுபடியும் சஸ்பெண்டு. இது நடக்கத்தான் போகுது. நீ எப்படி வேலை பார்க்குறங்கிறத மட்டும் நான் பார்த்துறேன். வேத புல்தி இவரு நான் சொல்லிக்கலையே. என்னோட சுயத்தை பத்தி பேச நீ யார்? நான் சுயத்தை பத்தி பேசுறேன். சொன்னாங்கன்னா சொன்னேன். நான் பத்தியே நீ சொல்லிருக்கா? நாளைக்கு விட்டு வெளிப்பட்டுரும், கை நீட்டிடுவேன். சரி சொல்லு. நீ என்ன இங்கே செஞ்சா நாங்கள் செஞ்சா அவ்வளோதான். நீ செஞ்சது 3 வருஷத்துக்கு முன்னாடியே. நீ நான் பார்த்ததுலேருந்து நீ செஞ்சிருக்க. அவன்கிட்ட வேலைக்கு வேலை கொடுக்குறான், அவன் தான் கூட வாங்குறான். என்கிட்ட வந்து நீ கூட வாங்கிக்கோ, கமிஷன் கொடுக்குறீல்ல, இதுக்கு வாங்கிக்கோ, அதுக்கு வாங்கிக்கோ. நீ என்கிட்ட சொன்ன தொழில் 1000 இருக்கும்டா. போச்சு உடனே தொழில் 1000 இருக்கும்டா. இது நீ செஞ்சா பத்தி பேச என்னோட சுயத்தை பத்தி பேசக்கூடாது. மாமியார் உழைச்சா மண்பானை, மருமக உழைச்சா பொன்பானைங்கிற கதையா பேசுறேன். சரிண்ணா, நான் உன்னை பேசுறது யாருமே சொல்லலையே. யாருமே அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆமா நான் சொல்றேன். பேசலையே. சரி நான் பேசலன்னு நீ தான் சொல்ற. சரி நீ பேசுறத நீயே ஒத்துக்கிறிய, மற்றவங்க சொல்லணும்னு ஒன்றும் இல்லையா? நான் ஸ்ட்ரைட்டா பேசுறேன். ஆமாடா. ஆமா இவன் மட்டும் சேர்த்து கட்டிக்க. இவன் பொழப்ப நீங்க பார்க்க மாட்டான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெள்ளிக்கிழமை, போன வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இது பண்ணி எனக்கு கால ஊனத்தை வந்து பேசி நூண்டி, நீ பண்ணுறதுக்கு யோகிதை இல்லை,
உன்னை ஆண்டவன் சேரில் உட்கார வச்சுருக்கான். இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்து ஒரு போன வருஷம் ஆப்ரேஷன் நடந்தது, அதனால் கீழே உட்காரக்கூடாதுன்னு இருக்காங்க. அதனால் சேரில் உட்காந்துருக்கனால நீ பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறார். அவர் கல்யாணமே ஆகலை, அவர் பண்ணுறதுக்கான இதுவே கிடையாது. ஆனால் அவர் வந்து இருக்கிறவங்கள எல்லாத்தையும் வந்து நீ பண்ணுறதுக்கு இது சரியில்லை, நீ உனக்கு ஒன்றும் தெரியாது இப்படியே சொல்லி வேலை செய்ய விடாமல் வரக்கூடிய பார்ட்டிக்கிட்டேயும் இவ்வளோ தூரம் சொல்லி பொது இடத்துல எல்லார் முன்னாடியும் ஒரு மாற்றுத்திறனாளியை எவ்வளோ கீழ்த்தரமாக பேச முடியுமோ அவ்வளோ கீழ்த்தரமாக பேசி சாதியையும் கேவலப்படுத்தி தன்கிட்ட வர்றது சம்பாதிக்கிறவங்க அவங்கள வச்சு தான் சம்பாதிக்கிறேன், அவங்கள வச்சு தான் சாப்பிட்றோம், அந்த இவங்களையே வந்து மக்களையே வந்து அந்த ஜாதியையும் கேவலமாக பேசி என்னை கொலை மிரட்டல் விடுத்து என்னை வந்து ஆளை வச்சு அடிச்சிருவேன், மூஞ்சியை உடைச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப இம்சை பண்ணுறாரு. அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள். இதுக்கு வந்து நியாயம் வந்து நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா யாராக இருந்தாலும் சரி, நியாயத்துக்காக நிற்பவர் எவராயினும் சிவமே, நியாயத்திற்காக நில்லாதவர் சிவனாயினும் சவத்துக்கு சமானம். அதனால் இது என்ன எவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்கள். ஒரு மாற்றுத்திறனாளியை வந்து எவ்வளோ சங்கடப்படுத்தி எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாருன்னு பாருங்கள். இது சட்டபூர்வமாக சட்ட வல்லுநர்கள் இதுக்கு எனக்கு வந்து உதவி பண்ணணும். வணக்கம். பண்றதுக்கு யோகிதை இல்லையா? இருக்கட்டும். ஏன் அவங்க என்ன கேவலமானவங்களா? அவங்க என்ன கேவலமானவங்களா? அவங்க என்ன கேவலமானவங்களா? அவங்க என்ன கேவலமானவங்களா? சொல்லு, கேவலமானவங்களான்னு கேட்கறேன். கேவலமானவங்களா உடச்சு பாரு. உடைச்சிருவேன். ஆளை பாரு. நீ பண்ணக்கூடாதுலாம் பண்றடா. நான் பண்ணடா. நீ என்ன பண்ண? நீ மட்டும் என்ன பண்ற? நான் பண்ண மாட்டேன். நீ பண்றிய. நீ பண்றது கூட இது இல்லையா? பண்றதுக்கு கூட இதே இல்லையா? அதான் சொல்றேன், பண்றதுக்கான இதுவே இல்லையா? சரி சரி பாத்துக்க. சரி சொல்லு. ஆமா பிரம்மச்சாரி ஒண்ணுமே இல்லையா? உங்க அப்பாக்கே நீ பண்ண முடியலையா? உங்க அப்பாக்கே நீ பண்ண முடியல? பண்ண முடியாது. அப்பாக்கே பண்ண முடியல. சரி. யார் சொன்னா? ரைட்டு இருந்துட்டு போறது. பிரம்மச்சாரி பண்றதுக்கான இதுவே கிடையாது. பிரம்மச்சாரி பண்றதுக்கான இதுவே இல்லையே. இதுல இருக்க பிரம்மச்சாரி இது பண்றதுக்கான இது இல்லையே. இருக்க. ஆமா, பண்ணக்கூடாது. எல்லாம் தெரியும். பண்ண அவங்க என்ன கேவலமானவங்களா? இப்ப நீ சொல்றது அது மாதிரி தானே இருக்கு. நீ சொல்றது அது மாதிரி தானே இருக்கு. நீ சொல்றது அவரும் அதே தான். அவரையே நீ வேலைக்கு வச்சிருக்க. ஓ, வேலைக்கு வச்சுக்கலாம். அவங்க என்ன அவ்வளோ கேவலமானவங்க? வேலைக்கு மட்டும்தான் வச்சுக்குவாங்களா? வேலைக்கு மட்டும்தான் வச்சுக்குவாங்க. இதுக்கு வந்து வீட்டுக்குள்ள விட முடியாதா? சரி. ஓ, அப்புறம் அவரை வச்சு வீட்டில் வேலை பார்த்தீங்க. வேலை விட்டு வேலை பார்த்தா காசு கொடுத்தியா? காசு கொடுத்து இது பண்ணுறது தான் அதுவா? அவன் காலை ஒடிச்சுட்ட வேண்டியதானே? சரி. நான் நினைச்சா அவன் ஏரியாவே விட்டு வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன். சரி, ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன். நான் இப்போ பண்ணட்டுமா? உங்க இதை பத்தி பேசுறேன் தரக்குறைவா, அதை நீங்க பேச மாட்டேன்றீங்க. இப்போ பண்ணட்டுமா? அவன் ஏரியாவில் வந்து உனக்கு விட்டு இங்கே பிரச்சனை பண்ணட்டுமா? ஏன் நான் என்ன சொன்னேன்? அவங்க ஏரியாவை நீ தான் அவன் காலை உடச்சு விட்டவன். ஏன் அவங்க காலை நானா உடைச்சேன்? என்ன உடைச்சாங்க? இப்போ என்ன நடக்காம இருக்காரா? வேணாம். எல்லாரும் கீழே உட்கார வச்சு இவனை மட்டும் ஆனவன் சேர்ல உட்கார வச்சிருக்கான். அவன் இவன் அத்தனை நிலைமையில தான் இருக்கான். நம்ம என்ன நிலைமையில இருக்கோன்னு பார்க்கணும்ல. நம்ம என்ன நிலைமையில இருக்கோம்? அதான் வாங்கின வண்டி போச்சு, எல்லாம் போச்சு. இங்கே வந்து கேவலப்படுத்துறாங்க. ஆமாம், அவ்வளோதான். உடம்பு நல்லபடியா இருக்கு. எனக்கு உனக்கு இருக்கா? உடம்பு இருந்து என்ன பிரயோஜனம்? மனசு நல்லபடியா இல்லையா? என்ன மனசு நல்லபடியா இருக்கு? அடுத்தவனை ஏமாத்தி படைக்கிற நாய் நீ. கேவல நாய். நீ என்ன நாய்? விஷயத்தை பண்ணக்கூடாது சட்டத்துல இருக்கு, அதைத்தான் பண்ணுவேங்கிறான். நீ தான் பண்ணக்கூடாது சட்டத்தில் இருக்கு. போ. அந்த பரதேசி பேல கொடுத்த இடம் கொடுக்குற அவன் விஷம்டா, ஆழகால விஷம். அவன் நீ வாங்கிட்ட சொன்னா அவன் ஆழகால விஷம் அழிஞ்சு போறவன் எழுதி வச்சுக்கோ. வீட்டுக்குள்ளேயே முடங்கிருக்கிறனால ரொம்ப தூரத்தில் இல்லை.
நான் அப்படியே உட்காடுறேன், நீ போய் உட்காடுறேன். இந்த போர்டை மாத்திரம் எப்படி பழக்கிறாங்கிறத மட்டும் நான் பாருங்க. பாரு நோண்டிட்டான்ல, இந்த சென்ட்ராஜி அனுப்பலான்னு பாக்குறா. அவனுக்கு ஒன்றும் தெரியாது. வேற யார்ட்ட வேணா பண்ணு.